ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர், எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் அவனுடைய ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது. ஹல்லேலூயா. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் கொடுத்த அன்பின் வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, திருத்துதர் பணிகள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது திருவசனம். சிறைச்சாலைக்குள்ளாய் தேவதூதன் இறங்கி வந்தார், வெளிச்சம் பிரகாசித்தது. உங்கள் குடும்பத்தில் வெளிச்சம் வரப்போகிறது, வெளிச்சம் பிரகாசிக்கப் போகிறது. எல்லாவற்றிலும் நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா, ஒருவராலும் என்னை விடுதலை செய்ய முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறோ, உங்களோடு தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். பேதுரு மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு சிறையிலே அவன் இருக்கிறார். பேதுரு தேவனுடைய நாமத்தை சொல்லி பிரசங்கித்த போது தூக்கி பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள். ஆனால் பேதுருவை கொண்டு உருவாக்கின விசுவாசிகள் செபித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பான தம்பி தங்கே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தின் சூழ்நிலையை கண்டு கலங்காதபடி செய்யமெடுக்கிற தேவன் சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். தானியேல் சிங்க குகைக்குள் இருந்தபோது முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். சிங்கங்களின் வாய்களை கட்டும்படியார் தேவதூதனை அனுப்பினார். உங்கள் ஜெபத்திற்கும் அதே வல்லமை உண்டு. தேவதூதன் இறங்கி வந்தபோது இருள் வெளிச்சமானது, அந்த அறை முழுதும் பிரகாசித்தது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, இந்த உலகத்தின் ஒவ்வொருவருக்காக பிறந்தபோது வேதம் சொல்கிறது, காரில் இருக்கிற ஜனங்கள் பேரொளியை கண்டார்கள். ஆம், அவர் வெளிச்சத்தின் தேவன், அவர் வெளிச்சத்தின் தேவன். நானே உலகத்தின் ஒளி என்று சொன்னாரே, அந்த தெய்வம் உங்களுக்குள்ளாய், உங்கள் குடியிருப்புக்குள்ள வர அர்ப்பணிங்கள். தேவதூதன் இறங்கி வந்தார், வெளிச்சம் பிரகாசித்தது, கட்டுகள் கலண்டு விழுந்தன. என் வேதம் இவ்விதமாய் சொல்கிறது, சிறைச்சாலை கதவு தானாய் திறந்ததா? எனக்கு அருமையான உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னதான் இருக்கும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும்போது உங்களுக்குள்ள இருள்கள் மாறும். சரீரத்தின் வியாதிகள், எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, ஒருவேளை மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு தம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி இருளை மாற்றி வெளிச்சமாய் உங்கள் வாழ்க்கையில் மாற்றப் போகிறார். எல்லாம் முடிந்து விட்டது என்று நிற்கின்றீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் அருள்நாதர் இயேசு தொடக்கத்தை கொண்டு வருகிறார். இருளெல்லாம் மாறி வெளிச்சம் உதிக்கப் போகிறது. ஆம், எனக்கு அருமையானவள, உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரத்தக்கதா தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை வேளை ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள். உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் வேதனை மாறும், உங்கள் எல்லா பிரச்சனைகளும் மாறும். என்று சொன்னால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆம், உலகம் கைவிடலாம், உறவினர் கைவிடலாம். இந்த சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருக்கு ஒரு மனிதனும் உதவி செய்ய முடியாது. அரசாங்கமே உள்ள தூக்கி போட்டிருக்கிறார். அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலை இரவு வேளை. எனக்கு அருமையானவர்களே, ஒருவரும் என் வாழ்க்கையிலே விடுவிக்க முடியாது. கடன் பாரத்தினால் நெருக்கப்பட்டிருக்கிறேன், என் சரீர வியாதியினால் நான் துயரப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்த்திருக்கிறீர்களா? ஒருவரும் செய்யக்கூடாத அற்புதங்களை என்ன ஆண்டவராக இயேசு தன்னுடைய ஆணி வாய்ந்த கரத்தினாலே செய்ய உங்களுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் அருகிலே இருக்கிறார். அவர்களை கேளுங்கள், நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் மாறி வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்திருக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொன்ன தகப்பனே, ஒளி அந்த அறைக்குள்ளாய் வந்தது என்று சொல்லி கேட்ட ஒவ்வொருவருக்களாய் தகப்பனே, ஒவ்வொருவருக்குள்ளாய் இருக்கிற இருள்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவருக்களாய் விளங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஒவ்வொரு சரீரத்தின் வியாதிகள் மறைந்து போகட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். கொஞ்சி மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் அற்புதங்களை காண்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.